மின்கட்டணத்தை உயர்த்தி தமிழக மக்களை வஞ்சிக்கும் திமுக அரசை கண்டித்து திருச்சியில் தேமுதிக-வினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தேர்தலின்போது அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் பால், சொத்துவரி, குடிநீர்வரி உள்ளிட்டவைகளை உயர்த்தி மக்களை வாட்டி வதைத்து வருவதுடன் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு வெற்றியினை அளித்த மக்களுக்கு பரிசாக மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளது திமுக அரசு. மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களின் வயிற்றில் அடிக்கும் திமுக அரசை கண்டித்தும், காவிரியில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெற்றுத்தராமல் தமிழக விவசாயிகளை வஞ்சித்து வருவதை கண்டித்தும், ரேசன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படாததை கண்டித்தும் இன்றைய தினம் தேமுதிக சார்பில் தமிழகம் தழுவிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. இந்த நிலையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் மாநகர் மாவட்ட செயலாளர் டி.வி. கணேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டு தமிழக மக்களை வஞ்சிக்கும் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் தலையில் சுமத்தாது, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, மக்கள் வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. கண்டிக்கின்றோம், 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 கர்நாடக காங்கிரஸ் கண்டிக்கின்றோம். விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை, கர்நாடக அரசு, கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்ற ஆணையை எங்களது இதய தெய்வம், கழகத்தை கட்டி காக்கும் காவல் தெய்வம் கேப்டன் அவர்கள் இறந்து இன்றுடன் 209 நாட்கள் ஆகிறது. இந்த 209 நாட்களில் நாங்கள் ஒவ்வொரும் அவரை இதயபூர்வமாய் நவந்து ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களே 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 மக்களுக்காக மக்களேன்னு சொல்லி வாழ்ந்த காலத்தில் மக்கள் சிரமப்படும் ஒவ்வொரு வேளையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த மக்கள் மன்றத்தில் இறங்கி இந்த அரசை கண்டித்து இன்று தமிழகம் முழுதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம். இன்று திருச்சி மாநகர் மாவட்டத்தில் அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் டி.வி. கணேஷன் அவர் தலைமையிலும் அவர் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்று கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நுகர்வோரிடமும் மில் மற்றும் தொழிலதிபர்களிடம் ஆலோசனையோ கருத்துரையோ அல்லது எந்தவித கலந்தாய்வு செய்யாமல் அதிரடியாக இந்த அரசு ஏற்பட்டு 3 முறை மின் உயர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதல் முறையாக 10/9/2022 அன்று 4.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வும் 1/7/2023 அன்று 2.18 விழுக்காடும் 1/7/2024 அதாவது முன்தேதியிட்டு இந்த மாதம் ஜூலை 24 முதல் 4.83 மின் கட்டண உயர்வு உயர்த்தியுள்ளது. மிக கொடுமையான ஒன்றாகும். இதனால் அன்றாடம் தொழில் செய்யும் தொழில் வர்த்தக பெருமக்களும் மில் மற்றும் இந்த திருச்சிராப்பள்ளி தமிழகம் முழுவதுமே பாதிப்பு தான் இருந்தாலும் திருச்சிராப்பள்ளி சுற்றி இருக்க தொழிற்சாலை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலைக்கடையில் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பருப்பு, பாமாயில் கடந்த 2 மாதங்களாக கொடுக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் பார்த்தா பில் கலெக்டருக்கும் பொதுமக்களுக்கு சண்டை. யாரும் போய் டாலுக் சப்ளை ஆஃபீஸரே போய் பாருங்கன்னு சொல்ல முடியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கொடுக்கணும். அவங்க என்ன டாலுக் சப்ளை ஆஃபீஸரோ அல்லது நியாய விலை கடை இருக்க பணியாளர் நண்பர்கள் என்ன செய்வார்கள்? அரசு சாலை ஒதுக்கி கொடுத்தா அவங்க மக்களுக்கு கொடுக்க தான் போகிறாங்க. ஆகையினால் இதையெல்லாம் 2001 2006 வரை 2001 2006 வரை அதாவது அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது இது போன்ற விலைவாசி உயர்ந்த பொழுது அப்போதைய தலைவராகி இருந்த கலைஞர் அவர்கள்
மாட மாளிகையில் இருப்பவர்களுக்கு ஓட்டு வீட்டில் இருப்பவருக்கும் குடிசை வீட்டில் இருக்க பெண்மணியை பற்றி என்ன யோசிக்க தெரியும்? நெய்யை கொண்டு உண்ணுபவருக்கு விளக்கெண்ணெய் வீட்டில் எரியும் எண்ணெயை பற்றி அவருக்கு என்ன தெரியும் என்று நக்கலாக முரசொலியர் கட்டுரை எழுதினார். இப்பவர்களுக்கு அதே வாக்கியத்தை வாசகம் கடனாக பெற்று இதை நான் சொல்கிறேன். இவர்கள் நீங்கள் வாழும் மாளிகை வீட்டில் இருக்கும் பொழுது ஏழை மக்களை சிந்திப்பதுண்டா? சிந்திப்பீர்கள் என்றால் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற இந்த மோசமான ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சி தொடராது. அவர்களுக்கு என்ன மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. அதேபோல் விவசாய மக்கள் ஏற்கனவே குறுவை ஜூலை மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை துறக்கப்பட வேண்டும். திறக்கிறதுக்கு முன் ஜூன் மாதமோ ஜூலை மாதம் மே மற்றும் ஜூன் மாதங்களில் கர்நாடக அரசை நிர்பந்தப்படுத்தி தண்ணீர் கொண்டு வருவது இயல்பு, மரபு, வாடிக்கை. ஆனால் அதை இந்த மானங்கெட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளை முதுகெலும்பை உடைக்கும் வகையில் எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. காவேரி ட்ரிபியூனல் மேலாண்மை நிறுவனம் அதைக்கும் அழுத்தம் கொடுக்காமல் இன்று வரை தண்ணீர் திறக்கப்படவில்லை. எப்பொழுதெல்லாம் மேட்டூர் நிரம்புகிறது? நேற்று முன்தினம் பெற்ற அடித்த மழையின் காரணமாக கர்நாடக அரசு கபினியில் இருந்தும் கிருஷ்ணராஜ சாகரில் இருந்தும் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. ஆனால் முறைப்படி மே மாதத்தில் திறக்கப்பட்ட தண்ணீரோ ஜூன் மாதத்துக்கு திறக்கப்பட்ட தண்ணீர் முறையாக அந்த காலக்கெடு உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பின்படி திறந்திருந்தால் இந்நேரம் 45 நாள் பயிராக ஒவ்வொரு விவசாய வயலின் இந்த பயிர் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த குறுவை சாகுபடி பொய்த்துவிட்டது. இதற்கு காரணமே தாழ்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான். இதை மத்திய அரசும் கண்டுகொள்ளவில்லை. பொதுவாக